அதியமான் பெருவெளி கல்வெட்டை தேடி ஒரு பயணம். காப்பாற்றி சிவகுமார் அவர்கள் படியெடுப்பதற்காக அதன் மேல் மாவு தடவுகிறார். மாவை அழித்து தடவும் பொழுது எழுத்து அடிக்கப்பட்ட பள்ளத்தில் மாவு அழுத்தமாக படியும், தெளிவாகவும் நமக்கு தெரியும். எளிமையாக படியெடுக்க இது ஒரு புது முறை. ஆமா 2 10 7 நடுவில் என்ன தொடு நீங்க மொத்தமா தொடுக்கல தொடிக்காதீங்க. உண்மையா இல்லை சார் மேலே இப்போ ஓகே ஓகேவா சார்? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதியமான் பெருவெளி தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளும் பொறுத்து கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகம் மற்றும் கிருஷ்ணகிரி வரலாற்று தேடல் குழு இணைந்து இன்றைய தினம் தருமபுரி அருகில் இருக்கின்ற மாட்லாம்பட்டி கிராமத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்தனூர் என்ற கிராமத்தில் வழியோரத்தில் வலது கை பக்கத்தில் ஒரு கிணற்றின் அருகில் 20 வருடத்திற்கு முன்பாக கண்டறியப்பட்ட ஒரு அதியமான் பெருவெளி கல்வெட்டு இருக்கிறது. அது தொடர்பாக நம்முடைய முன்னாள் அருங்காட்சியக காப்பாட்சியர் கல்வெட்டு காவலர் ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் இது தொடர்பாக எடுத்துரைப்பார்கள். ஆக்சுவலாக இந்த அதியமான் பெருவழி கல்வெட்டுங்கிறது இதுவரையிலும் நம்ம 3 கற்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அருங்காட்சியகம் தருமபுரி அருங்காட்சியகத்தில் ஒன்று இருக்குது. 2வது வந்து இந்த இப்போ நம்ம உட்காந்துருக்கிற இடம். இந்த இடத்த நம்ம குறிப்பாக சொல்லணும்னா மாட்லாம்பட்டியிலேருந்து கிழக்கு பக்கமாக என்ஹெச் வழியாக போகும்போது முத்தானூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊர் வழியாக போகும்போது அக்கு மாரியம்மன் கோயில்ன்ற ஒரு கோயில் வருது. அந்த கோயிலுக்கு வலது பக்கம் ஒரு கிணறு இருக்குது. அந்த கரையில் தான் இந்த அதியமான் பெருவழி கல் இருக்குது. இந்த கல் பார்த்திங்கன்னா பெருவழி கற்கள் எல்லாமே ஒரே அமைப்பில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் முதல்ல 1 2 3 4 வரியில் செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய குறியீட்லேயும் இதை காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்வஸ்தி ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தையும் மேலே லேசாக அடிச்சிருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்வஸ்தி ஸ்ரீ. இது ரொம்ப மெல்லிசாக ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு அடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கல்வெட்டை அடித்ததுக்கப்புறம் கூட அடிச்சிருக்கலாம். அது இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அதியமான் பெருவழி நாவர் தா வலத்துக்கு கால் எங்கே போட்டான் காதம் 27 அப்படின்னு சொல்லிட்டு 20ன்றத 2 பெரிய குழிகளை காட்டியிருக்காங்க. இது ஒரு 10, இது ஒரு 10, 20. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே சிறு குழி 4 இருக்குது. 1 2 3 4. அதுக்கு கீழே 3 குழி இருக்குது. 1 2 3. ஆகவே 27 அப்படிங்கிற அந்த தமிழ் எண்ணை அப்படியே படிக்காதவங்க கூட கண் இல்லாதவங்க கூட இதை கிட்டத்தட்ட நம்ம பிரெயில் மாதிரியான இதில் தடவி பார்த்து இது 27 கிலோமீட்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 27வது காத தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது 3வது கல்வெட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிருந்து இந்த சுமார் கந்திலின்ற இடத்துல தான் நம்ம அடுத்த 21 கல்வெட்டு இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட பகுதிகளை தொடர்ந்து ஆய்வு செய்வதன் மூலமாக மேலும் இதற்கான வழியில் கிடைக்கக்கூடிய பிற மைல்கல்களையும் கண்டுபிடிக்க இயலும். அதுக்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த அதியமான் பெருவழி மைல்கல்லை பார்க்கலாம் என்று வந்தபோது எனக்கு வழிகாட்டிய ஆசிரியர் பெருந்தகை கெங்குச்செட்டிப்பட்டியில் உள்ளதை நீங்கள் போய் பார்க்கவும் என்று சொன்னார்.
கெங்குசெட்டிப்பட்டியில் நான் ஒரு 1.5 மணி நேரம் தேடி பார்த்தபோது எனக்கு கிடைக்காமல் சரி என்று வேறு எங்காவது கல்வெட்டு இருக்குதா என்று விசாரித்து கொண்டே வரும்போது எனக்கு இந்த முத்தனூரில் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது என்று ஒரு அம்மையார் சொன்னார். வந்து பார்க்கும்போது நான் தேடி வந்த அதியமான் பெருவழி மயில்கல் கல்வெட்டு இதுதான் என்று பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த கல்வெட்டு இருக்கும் இடத்தை அடைவதற்கு காவிரிப்பட்டினத்திலிருந்து கிருஷ்ணகிரியிலிருந்து வரும் வழியில் பெரியாம்பட்டி, அடுத்து மாட்லாம்பட்டி தாண்டியவுடன் பைபாஸ் சாலை ஓரமாகவே இடது பக்கம் திரும்ப வேண்டும். இடது பக்கம் திரும்பினால் கெங்குசெட்டிப்பட்டி என்ற ஊர் வருகின்றது. கெங்குசெட்டிப்பட்டி என்ற ஊரை அடுத்து முத்தனூர் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கே திரு மகாலிங்கம் மற்றும் அசோக் அவர்களுடைய நிலத்தில் ஒரு கிணறு உள்ளது. கிணற்றின் கரையோரமாக இந்த அதியமான் பெருவழிக்கல் அமைந்துள்ளது. வணக்கம். இது அதியமான் பெருவழி கல்வெட்டுன்னு 20 வருடங்களாக ஆராய்ச்சி செஞ்சுனே இருக்கிறாங்க. சுமார் 20 வருடங்களாக நான் சிறு வயதில் நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளேருந்து 1ஆவதுலேருந்து அப்போந்தே எனக்கு விவரம் தெரிகிற அப்போந்து வந்துனே தான் இருக்கிறாங்க. அந்த டைம்லேருந்து ஒவ்வொரு ஆளும் ஆராய்ச்சி இது மாதிரி வெள்ளை தடவி பார்க்குவாங்க. இலங்கை இருந்தால் அந்த பச்சை இலையை எடுத்து அந்த கல்வெட்டு மேலே பூசி என்ன எழுத்துன்னு பார்த்துனே தான் இருக்கிறாங்க. தருமபுரி ஆராய்ச்சி மையத்திலிருந்து அகழ்வார ஆராய்ச்சி மையத்திலேருந்து வந்துனே இருப்பாங்க. இது சுமார் 20 வருடமாக எனக்கு விவரம் தெரிந்ததுலேருந்து வந்துனே இருக்கிறாங்க. இப்போ இது எங்களுடைய நிலம். மகாலிங்கம் என்னுடைய அப்பாவுடைய நிலம். என்னுடைய பேர் அசோக். நான் இப்போ கெங்குசெட்டிப்பட்டி அரசு பள்ளியில் நான் படிச்சுருந்தேன். என்னுடைய ஆசிரியர் உயர் திரு பாலாஜி ஆசிரியர் அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கல்வெட்டு இருக்கிறத ஒரு முறை சும்மா பார்த்துட்டு போனார். அந்த ஞாபகத்தை வைத்து கொண்டு சுமார் 2005 4ஆம் ஆண்டு அவர் பார்த்த ஞாபகத்தை வைத்து தற்போது 2024ஆம் ஆண்டு தற்போது ஆராய்ச்சி குழு கிருஷ்ணகிரி ஆராய்ச்சி குழுவை அழைத்து செய்துள்ளார். ஆய்வு பணியின் போது தொல்லியல் அலுவலர் பரந்தாமன், முன்னாள் காப்பாட்சியர் திரு கோவிந்தராஜ், ஆசிரியர் திரு பாலாஜி, நில உரிமையாளர் திரு அசோக், தொல்லியல் ஆய்வாளர் சதானந்த கிருஷ்ணகுமார், அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு சிவகுமார், தினமணி திரு ரவி அவர்கள், ஆசிரியர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள்